திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து திருநெல்வேலி மாநகரை அடுத்திருக்கக்கூடிய தாளையத்து பகுதியில அரசு உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில பள்ளி மாணவர் இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாய் தகராறு முற்றிய நிலையில ஒரு மாணவர் படிக்கக்கூடிய பள்ளிக்கு புத்தக பையில் தான் தினமும் கொண்டு வரக்கூடிய புத்தக பையில் அரிவாளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தகவல் ஆசிரியருக்கு தெரிந்த நிலையில் அந்த மாணவனினுடைய பையை சோதனை செய்த போது அதிலிருந்து அரிவாள் எடுத்து உடனடியாக அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் மூலமாக இந்த தகவல் என்பது முழுமையாக விசாரிக்கப்பட்டு காவல்துறைக்கும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாணவர்களிடையே இந்த வாய் தகராறு ஏற்பட்டு அதில் ஒரு மாணவர் பள்ளிக்கு அரிவாள் கொண்டு வந்தார். அது என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்தார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை என்பது நடைபெற்று முடிந்த நிலையில அந்த 2 மாணவர்களோடு சேர்த்து அதற்கு உறுதுணையாக இருந்ததாக மொத்தம் 3 பேர் இன்றைய தினம் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேர் மீதும் விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் தற்போது சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியான அந்த கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு மாணவர் தான் புத்தகம் கொண்டு வரக்கூடிய பையில் அரிவாள் கொண்டு வந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இந்த கலாச்சாரம் மாணவர்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த எதிர்கால தலைமுறையினர் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்ற கேள்விக்குறியை எழுப்பி இருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களிடையே ஒரு நல்வழிப்படுத்துவதற்கான வகுப்புகள் தொடர்ந்து ஆசிரியர்களிடமிருந்து கொடுக்கப்பட்டாலும் கூட இன்னும் மாணவர் சமுதாயம் எதை நோக்கி பயணிப்பதற்கு அடியெடுத்து வைக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த நிகழ்வு நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வு நடைபெறாத வண்ணம் அனைத்து மாணவர்களிடமும் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருப்பதை இங்கு காண முடிகிறது. சமீபத்தில் மாணவர்களிடையே ஏற்படக்கூடிய மோதலுக்கு இதுபோன்ற ஒரு நிகழ்வை நோக்கி மாணவர்கள் அரிவாள் கொண்டு வரக்கூடிய நிகழ்வை நோக்கி முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வு என்பது வருந்தத்தக்கக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது.